ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் உதிரம். ஸோ இன்றைக்கி உள்ள நியூஸ் பேப்பரில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வேர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைன்லேயே இருக்குது பாருங்கள், வித் ஆயில் ப்ரைஸ் கிராஷ் அண்ட் COVID-19 சவுதி அரேபியா கன்ஃபரன்ஸ் டபுள் கிரைசிஸ். ஸோ இந்த COVID-19 ப்ராப்ளம்னால ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸோ உலக நாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே அவங்க வந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க சவுதி அரேபியாவிலேருந்து. ஸோ அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த COVID-19 ஒரு பிரச்சனை. ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகிறது வந்து ரெண்டு பிரச்சனை. ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் அது வந்து சவுதி அரேபியா வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ கன்ஃபரன்ஸ் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் எதிர்கொள்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கன்ஃபரன்ஸ்னால் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ சவுதி அரேபியாவுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய, ஆல்ரெடி COVID-19 ஒரு பெரிய ப்ராப்ளம், ஸோ இது இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த நியூஸ் பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரியும், ஜெயஸ்ரீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து ஒரு ஊரில் விழுப்புரம் அந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணை வந்து எரித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர். ஸோ அந்த நியூஸு, ஸோ அந்த நியூஸில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டியில் உள்ளவங்க. ஸோ அந்த 2 ADMK men held for setting girl on fire. ஸோ இதில் பாருங்கள், கடைசிலேயும் த பார்ட்டி ஹேஸ் எக்ஸ்பெல்டு கலியபெருமாள் அண்ட் முருகன் இன் கனெக்ஷன் வித் த மர்டர். ஸோ கலியபெருமாள் அப்படி முருகன்கிறவங்க தான் இந்த மர்டரில் கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் அந்த பார்ட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்பெல் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பெல்டு. ஸோ எக்ஸ்பெல் அப்படின்னா தூக்குறது, அந்த கட்சியை எடுத்து விலகிறது அப்படின்னு சொல்லலையே எக்ஸ்பெல் பண்ணுறது. அதாவது ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து ஐ வில் எக்ஸ்பெல் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பெல் அப்படின்னா வேலையை விட்டு நீக்கிறது, தூக்குறது. ஸோ அதுதான் மீனிங். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஸோ இது ரொம்ப முக்கியமான வேர்டு எக்ஸ்பெல் அப்படிங்கிறது. ஸோ அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டுருப்பீங்க. ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வேர்டு ஓகே. ஸோ இந்த கார்னரில் இருக்க பாருங்கள், டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் மே ரெஸ்யூம் சூன். ஸோ ஃப்ளைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதில் கடைசி செகண்ட் பேரா பாருங்க, எ டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சோர்ஸ் told the Hindu that a nod from the union government to resume flights had to be in sync with the willingness of the states. ஸோ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட வில்லிங்னஸை பொறுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நாடு கிடைக்கும், நாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாடு அப்படின்னா அவங்களோட ஒப்புதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்கிறது, அக்செப்ட், அதான் அதோட மீனிங். நாடுனா அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கறது அப்படிங்கிறது மீனிங். ஸோ அடிக்கடி இந்த நாடுங்கிற வேர்டும் அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிட்டு. ஸோ அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வேர்டு. சரி, ஓகே. அடுத்த வேர்டு கன்சென்சஸ் நாட் கன்ஃபியூஷன். கன்சென்சஸ் நாட் கன்ஃபியூஷன். ஸோ கன்சென்சஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ இது நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க. கன்சென்சஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எல்லா இடத்துலையும் வந்து ட்ரெயின் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பார்த்தோன்னா, இன்க்ளூடிங் தமிழ்நாடு கூட, எங்கள் ஸ்டேட்டில் ட்ரெயினை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற லேபர்ஸ் நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அவங்க சொந்த ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயின் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ட்ரெயினை வந்து இப்போ அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பற்றியான இதுதான் இந்த பேராகிராஃபில். ஸோ அதில் ஹெட்டிங் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட அனுமதி வேணும், ஸோ இதில் எந்த குழப்பமும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கன்சென்சஸ் அப்படின்னா அதே மாதிரி தான், ஒப்புதல், ஒரு அக்ரிமெண்ட். ஸோ ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி உங்களோட ஒப்புதல் வேணும், பட் ஆனால் இதில் கன்ஃபியூஷன் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ கன்சென்சஸ் அப்படின்னா ஒப்புதல், அக்ரிமெண்ட், அதான் அதோட மீனிங். ஸோ காய்ஸ், இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அல்லது இதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கடுத்த வீடியோட நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்த நியூஸ் பாருங்கள், டோன்ட் க்ரஷ் லேபர் ரைட்ஸ் ராகுல். ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கோம், லேபர்ஸ் லாஸ் வந்து ஒரு சில ஸ்டேட் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து லேபர்ஸுக்கான ரைட்ஸை வந்து பறிக்கிற மாதிரி, ஸோ அப்படின்னு சொல்லி நம்மளோட அப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதில் அந்த நியூஸ் தான். இதில் ராகுல் காந்தி அவங்களோட
ஃபார்மர் காங்கிரஸ் சீஃப் ராகுல் காந்தி அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த கோவிட்-19 பேண்டமிக் cannot be an excuse to trample upon labor rights and crush their voices அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ trample upon labor rights and crush their voices. ஸோ trample அப்படிங்கிற வேர்டுக்கும் க்ரஷ் அப்படிங்கிற வேர்டுக்கும் சிமிலர் மீனிங் தான். ட்ராம்பிள்னால் ரொம்ப காலால் மிதித்து அதை வந்து உடைக்கிறது, பிரேக் பண்ணுறது, க்ரஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ட்ராம்பிள். ஸோ அவங்களோட ரைட்ஸை வந்து நீங்கள் மிதித்து, காலால் மிதித்து அதை வந்து நீங்கள் சதைக்கிறீங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. ட்ராம்பிள் அப்படிங்கிற வேர்டுக்கு க்ரஷ்ங்கிறது, க்ரஷ்னால் நார்மலாக உடைக்கிறது, ட்ராம்பிள்னால் அதோட கொஞ்சம் விகரஸாக சொல்கிறது, அவ்வளோதான். ஸோ அதோட டோன் தான் டிஃபர் ஆகுமே தவிர மீனிங் வந்து ஒன்று தான். ஸோ க்ரஷ் பண்ணுறது அப்படிங்கிறது நார்மலாக உடைக்கிறது, ஆனால் ட்ராம்பிள் அப்படிங்கிற வேர்டு கொஞ்சம் கார்ஷாக சொல்கிறது. ஸோ ட்ராம்பிள். அடுத்து பாருங்கள், அடுத்த வேர்டு இட் வாஸ். இங்கே பாருங்கள், it was shocking to note that at a time when the country was dealing with an unprecedented pandemic. So unprecedented situation, unprecedented pandemic, this was unprecedented அப்படின்னு நிறைய வேர்டு நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ unprecedented அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடியே தெரியாத விஷயங்களை தான் unprecedented சொல்லுவாங்க. ஒரு பிஃபோர் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்னாடியே தெரியாமல் இருக்கும் இல்லையா, அதுதான் unprecedented. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு இந்த மாதிரி இப்போ கொரோனா வைரஸ் வந்து வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன் வந்து அன்பிரசிடென்டட் சுச்சுவேஷன், சடனாக நடக்கிறது அப்படிங்கிறதான் இதோட மீனிங், அன்பிரசிடென்டட். அடுத்து கடைசி பேரா, we therefore ask the Modi government to deny any permission that strip workers of their basic rights and have the potential of diminishing their livelihoods. இந்த மாதிரியான லேபர் லாஸை வச்சு நீங்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து டிமினிஷ் பண்ணிடாதீங்க, அவங்களோட லைஃப்பை வந்து டிமினிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டிமினிஷிங் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை இதை வந்து குறைச்சிடாதீங்க. டிமினிஷ்னா ரெடியூஸ் ஆகிறது. ஸோ டிமினிஷ் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் ரெடியூஸ். நிறைய எக்ஸாமில் இந்த வேர்டு கேட்டிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. காய்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்க எல்லா வேர்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸில் கேட்குற வேர்டு, கேட்டிருக்கிற வேர்டு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேர்டாக நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் எழுதும் போதுமே நிறைய எக்ஸாமில் இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வேர்ட்ஸாக தான் பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு பேப்பரில் இருக்கிற முக்கியமான ஒரு 10 வேர்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு இது கஷ்டமாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கடைசி வேர்டுன்னு நினைக்கிறேன் பாருங்க, நேபாள் சம்மன்ஸ் இந்தியா என்வாய் ஓவர் பார்டர் ரவ். சம்மன் அப்படின்னா என்ன மீனிங்? சம்மன் அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸ் நடக்குன்னா சம்மன் அனுப்பியிருக்காங்க கலெக்டருக்கு, அல்லது சம்மன் அனுப்பியிருக்காங்க சீஃப் மினிஸ்டருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சம்மன் அப்படின்னா அவங்கள வந்து ஆர்டர் டு பி ப்ரெசன்ட், அவங்க வந்து ஆஜராகணும்னு சொல்லி ஆர்டர் போடுறது. நேபாள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட என்வாய் இருப்பாங்க இல்லையா, இந்தியனோட என்வாய், ஸோ அவங்க முன்னாடி ப்ரெசன்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பார்டர் ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. ஸோ சம்மன்ஸ் அப்படின்னா ஆர்டர் டு பி ப்ரெசன்ட், நீங்கள் வந்து இங்கே ப்ரெசன்ட் ஆகணும்னு சொல்லி சம்மன் அனுப்புறது. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்றைக்கி வேர்டு செலக்ட் பண்ணியிருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து எல்லாருமே மார்க் வந்து கொஞ்சம் பயந்து போயிருமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஒரு செக்ஷன் தான். பட் ஆனால் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் கடைசி வேர்டு. சைனா வார்ன்ஸ் ஆஃப் ரிட்டாலியேஷன் ஓவர் நியூ யூஎஸ் விசா ரூல். ஓகே, இந்த நியூஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விசா ரூலில் வந்து யூஎஸ் வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சைனாவோட ஜேர்னலிஸ்ட் வந்து யூஎஸில் வந்து 90 days தான் ஸ்டே பண்ண முடியும், அதுக்கு மேலே ஸ்டே பண்ணால் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விசா ரூலுக்கு வந்து சைனா என்ன சொல்கிறாங்கன்னா பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சைனா வந்து ஒரு வார்ன் பண்ணுறாங்க, ரிட்டாலியேஷன். சைனா வார்ன்ஸ் ஆஃப் ரிட்டாலியேஷன் ஓவர் நியூ யூஎஸ் விசா ரூல். ரிட்டாலியேஷன் அப்படின்னா பழிக்கு பழி, நீ என்ன பண்ணியோ அதே மாதிரி உனக்கு நான் திருப்பி பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதே வேர்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரொம்ப பெரிய ட்ரெண்டாச்சு, எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நம்ம இந்தியா கவர்மெண்ட்டை வந்து ஹைட்ராக்சிக்ளோரோகுயின்ங்கிற மெடிசின் கேட்கும்போது அவர் சொன்னார், நான் கேட்டிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க, நீங்கள் தரலைன்னா ரிட்டாலியேட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அவர் பேசியிருந்தார். ஸோ ரிட்டாலியேஷனுக்கு வந்து நிறைய பேர் நிறைய மீனிங் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் இதுக்கு எக்ஸாக்ட் மீனிங் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா நான் பழி. ஓகேங்களா? ஸோ இதான் நம்ம பார்த்த வேர்டு.
ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக. ஸோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.